இந்தியாவின் முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒரே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்காங்க. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அதேபோல் பல்வேறு முதலீடுகள் சார்ந்த சந்திப்புகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். தினமும் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளாக இந்த சந்திப்பில் குவிந்து வருகிறது. அந்த வகையில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இப்போது அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன்படி டெக்சாஸில் அவர் இந்தியர்களிடையே பேசினார். அப்போது அவர் லோக்சபா தேர்தல் முடிவுகள், RSS காங்கிரஸ் வேறுபாடு என பல விவகாரங்கள் குறித்தும் பேசினார். லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மீது மக்களுக்கு பயம் போய்விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அமெரிக்காவில் உள்ள ராகுல் காந்தி டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்வில் அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களிடையே பேசினார். அப்போதுதான் ராகுல் காந்தி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கர்நாடகா துணை முதல்வர் TK சிவக்குமார் இதேபோல் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவர் தனிப்பட்ட சொந்த பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். அதேபோல் அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அமெரிக்கா துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட சில உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க அவர் அமெரிக்கா செல்வதாக முதலில் செய்திகள் வெளியாகியது. ஆனால் அந்த செய்தியில் உண்மையில்லை என்று கர்நாடக துணை முதல்வரே TK சிவக்குமார் மறுத்தார். இந்த பயணம் முற்றிலும் தனிப்பட்டது. தனிப்பட்ட காரணங்களுக்காக செல்கிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நான் எனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறேன். அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை நான் சந்திப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை. இது தனிப்பட்ட பயணம் என்று விளக்கி கூறினார் கர்நாடக துணை முதல்வர் TK சிவக்குமார். இந்த நிலையில்தான் ஒரே நேரத்தில் நாட்டின் 3 பெரிய தலைவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளது விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் ஸ்டாலின், ராகுல் காந்தி இருவருமே நண்பர்கள். அரசியலை தாண்டி நண்பர்களாக இருந்து வருவதால் இவர்கள் 2 பேரும் அமெரிக்காவில் இருப்பதால் இவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அடுத்து நடக்கும் தேர்தலில் பாஜகவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பது குறித்த இரகசிய பேச்சுவார்த்தை கூட நடக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. அநேகமாக இந்த சந்திப்பு வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக கூட நடக்கலாம் என்று காங்கிரஸ் தரப்பு வட்டாரத்திலும் திமுக நெருங்கிய வட்டாரங்களிலும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.